சர் கார்ஃபில் சோபர்ஸ். இவர் வெஸ்ட் இண்டீஸ்க்காக 8032 ரன்னும் 235 விக்கெட் எடுத்திருக்கார். இவர் விளையாடிய காலத்தில் இவர் தான் பெஸ்ட் ஆல்ரவுண்டர், இன்னை வரைக்கும் பேசப்படுகிறது. ஜாக் காலிஸ் சவுத் ஆப்பிரிக்காக 10,000க்கு மேல ரன்னும் 252 விக்கெட்டுக்கு மேல எடுத்திருக்காரு. இவர் T20 டெஸ்ட் ஓடிஐ 3 ஃபார்மட்டும் விளையாடி. பாகிஸ்தான் கேப்டன் இம்ரான் கான் பவுலிங்ல 20%க்கு கீழேயும் பேட்டிங்ல 50%க்கு மேலேயும் ஆவரேஜ் வச்சிருக்கு. கபில் தேவ் இந்தியன் கேப்டன், இவர் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு அழைக்கப்படுவார். 5000 ரன்னும் 400 விக்கெட்டும் எடுத்த ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர். சர் இயன் போத்தம் இங்கிலாந்து கேப்டன், இவர் பல ஆண்டுகளாக அதிக சதமும் அதிக விக்கெட்டும் எடுத்த பிளேயர்ங்கிற ரெக்கார்டை வச்சிருக்காரு, அதுவும் 5 டைம் விக்கெட். சர் ரிச்சர்ட் ஹாட்லி, இவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர், லோயர் பேட்டிங் ஆர்டர்ல அதிகமான சராசரி வச்சிருக்கிற நியூசிலாந்து. டெஸ்ட் கிரிக்கெட்ல 434 விக்கெட்ஸ் எடுத்து முதலிடத்துல ரொம்ப வருஷமா இருந்தார். சஹிபுல் ஹசன் பங்களாதேஷ் கிரிக்கெட் பிளேயர், ஒரு 3 ஃபார்மட்லயும் ஆல்ரவுண்ட் லிஸ்ட்ல டாப் 1ல இருந்திருக்கிறாரு. இவர் 3 ஃபார்மட்டும் விளையாடுவார். கீத் மில்லர், இவர் போருக்கு முன்னாடி கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு. இவர் ஆஸ்திரேலியாவுக்காக விளையாண்டுருக்காரு. இவர் கிரிக்கெட்ல ஒரு தேர்ந்தெடுத்த ஆல்ரவுண்டர் அழைக்கப்படுறார். வாசிம் அக்ரம் பாகிஸ்தானுக்காக கேப்டனாக இருந்திருக்காரு. இவர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், அதுவும் லெப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ல இன்னைய வரைக்கும் யாருக்காகவே பயப்படுவாங்க. ரிவர்ஸ் ஸ்விங் ஃபெசிலிட்டிஸ். ஷான் போலாக் சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன், இவர் ஒரு நேர்த்தியான லைன் அண்ட் லென்த் பவுலர், அதே மாதிரி ரொம்ப டீசெண்டாகவும் பேட்டிங் பண்ணுவார் ஆவரேஜா. பென் ஸ்டோக்ஸ், இவர் ஆல் ஃபார்மட் பிளேயர் தான், பட் ஆனால் டெஸ்ட் மேல இருந்த மோகத்தினால T20 ஓடிஐக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டு டெஸ்ட் மட்டும் இங்கிலாந்துக்காக ரெஃபரன்ஸ் பண்ணி மேட்ச் விளையாடுறாரு. இவர் நல்ல ஒரு பேட்ஸ்மேன் வித் பவுலர். ரவீந்திர ஜடேஜா, இவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இன் T20 ஓடிஐ டெஸ்ட் ஆல் ஃபார்மட் பிளேயர். இவர் ஃபீல்டிங்னு வரும்போது எக்ஸ்ட்ராவா கரிக்குலேஷன் அவருக்கு அதிகம். ஆண்ட்ரூ ஃபிளின்டாப், இவர் இங்கிலாந்து பிளேயர், கேப்டனாக இருந்திருக்காரு. பட் அவருடைய ஃபார்மட் கொஞ்ச காலம் தான் மேட்ச் விளையாண்டுருக்காரு. பட் ஆனால் நல்ல ஆல்ரவுண்டர், அக்ரெசிவான பவுலர், அக்ரெசிவான பேட்ஸ்மேன். குறிப்பா சொல்லணும்னா 2025 ஆசிஷ் இவருக்கு இவருடைய கேரியர்ல பெஸ்ட். கிறிஸ் ஹைன்ஸ், இவர் நியூசிலாந்து பவுலர், நல்ல வேகப்பந்து வீச்சாளர், நல்ல பேட்ஸ்மேன். இவர் நிறைய மேட்ச் அவருடைய கண்ட்ரிக்கு ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்காரு. சாம்பியன் டிராஃபி ஜெயிக்கிறதுக்கு நியூசிலாந்துக்கு இவர் முக்கிய காரணமா இருந்தார். டேனியல் விக்டோரி, இவரும் நியூசிலாந்துக்கு கேப்டனா இருந்திருக்காரு. இவர் நல்ல ஒரு ஸ்பின்னர், நல்ல பேட்ஸ்மேன். இவர் ஒரு ஆல்ரவுண்டர். ரிச்சர்ட் பென்னட், இவர் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் பிளேயர், இவர் ஒரு ஸ்பின்னர். இவர் ஆனால் இது வரைக்கும் எந்த தொடரும் ஜெயிச்சதா ரெக்கார்டில் இல்லை. பட் ஆனால் நல்ல ஆல்ரவுண்டர். வினு மங்கட், இவர் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர். வெளிநாடுகளில் இந்தியா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றது இவரோட பேட்டிங்கும் பவுலிங்கும். இங்கிலாந்துடைய கேப்டனாக வந்திருக்காரு. நல்ல டால் பவுலர், டீசென்டான பேட்ஸ்மேன். சனத் ஜெயசூர்யா, இவர் இலங்கைக்காக ஓப்பனிங் பேட்டிங் பண்ணியிருக்காரு. அதுவும் 96 வேர்ல்டு கப்ல இவரோட பேட்டிங்கை பார்க்கும்போது ஒரு T20 மோட 96லேயே கொண்டு வந்தவர் இவர் தான். நல்ல ஸ்பின்னரும் கூட. அபிரே ஃபக்னர், இவர் சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர். இவர் கூகுள் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் நல்ல பேட்ஸ்மேன். மைக் பிராக்டர், இவர் ஒரு சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் பிளேயர். இவர் கிரிக்கெட் விளையாண்ட காலத்தில் நல்ல பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்துலையுமே சிறப்பாக இருந்திருக்காரு. பட் ஆனால் இவரோட கேரியர்ல ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட முயற்சினால இவர் கிரிக்கெட் கேரியர் ஷார்ட் ஃபார்ம். பிராங்க் ஹூலி, இவர் இங்கிலாந்து பிளேயர். இவர் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. இவருடைய பேட்டிங் அண்ட் பவுலிங் இங்கிலாந்துக்கு நிறைய சாதகமா இருந்திருக்கு. நீண்ட நேரம் களத்துல இருந்து விளையாடக்கூடிய திறமையான பிளேயர். ஆஸ்திரேலியாவுக்கு கிடைச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர் அண்ட் பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஷான் வாட்சன். இவர் 3 ஃபார்மட் பிளேயர். பிராவோ, இவர் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர், லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர், அதுவும் ஸ்லோயர் பவுலிங் போடுறதுல ஸ்பெஷலிஸ்ட். டெத் ஓவர்ல இன்னும் சிறப்பா பவுலிங் போடுவார். ரவிச்சந்திர அஸ்வின், டெஸ்ட்ல நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. ஓடியில ரெக்கார்ட் இருக்கு. ஆனா ஓடியை விட டெஸ்ட்ல ரொம்ப அதிகமான ரெக்கார்ட்ஸ் இருக்கு. 2-3 செஞ்சுரியும் போட்டிருக்காரு. சிறந்த ஆல்ரவுண்டர்ல டெஸ்ட்ல இவருக்கு தனி இடம் உண்டு. இவர் 600 விக்கெட்டுக்கு மேல எடுத்த பவுலர் லிஸ்ட்ல இருக்காரு.